இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, TZ7 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த TZ7 வந்து இந்த பேட்டரி வந்து இந்த ஸ்லாட்டில் கரெக்டாக உட்காரும். TZ5 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த பேட்டரி வந்து இந்த கேபின் வந்து கரெக்டாக வந்து உட்காராது. செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல இன்னும் சடிப்புடின்னு எதுவும் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா எப்படி உங்களுக்கு வெடிக்கிற சவுண்ட் அது மாதிரி ஆகுது. பேட்டரி வந்து சீக்கிரமாக வந்து ட்ரைன் ஆகிறதுக்கான ஓகே. ஆனால் நான் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது சார்ஜ் பண்ணுவேன். இருக்கும்போது நீ போட்டீங்க அப்படின்னா ஆர்என் யூஸ் பண்ணுவீங்க, டிஸ்பிளேக்கு பவர் போகுது. ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இண்டிகேட்டர் போகுது. ஆமாம். இது எல்லாமே போனது போக மீதி இருந்ததுன்னா தான் இதுக்கு வந்து நீங்கள் வந்து சார்ஜ் எடுக்க முடியும். ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா Yamaha R3 பைக்கில் பேட்டரி எப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். ஸோ இந்த பைக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ப்ளூபியோட பைக்கு. ஸோ 2 நாளைக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி பேட்டரி கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடியே அந்த பழைய பேட்டரி வந்து கழட்டி எடுத்துட்டோம். ஸோ அந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசேல், அதாவது வந்து மறுபடியும் வந்து பழைய எடைக்கு போடுற மாதிரி அது வந்து கொடுத்துட்டோம். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட நீ இந்த பேட்டரின்னு இல்லை, ஸோ எந்த பைக் பேட்டரி போட்டிங்கனாலும் வந்து ஒரு 100லேருந்து 150 வரைக்கும் அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அது போக வந்து நம்ம புது பேட்டரி வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட காஸ்ட் வந்து 1900 ரூபா வருது. கிட்டத்தட்ட அது நம்ம டிஸ்கவுண்ட் போக நம்மளுக்கு வந்து 1750 ரூபாய்க்கு வந்துச்சு. ஸோ இது இந்த பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து SF சோனிக் பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம எக்ஸீட் பேட்டரியோட ஒரு பிராண்டு தான் இது, SF சோனிக் அப்படிங்கிறது. எக்ஸீட் பேட்டரி உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் பைக்கில் வந்து எக்ஸீடு தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ வர பேசிக் மாடல்லாம். ஸோ வந்து அந்த எக்ஸீட் பேட்டரி வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதோட அப்கிரேட் வெர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த SF சோனிக்கு. ஸோ இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பைக்குக்கு ஒரு கிக்கர் இல்லாமல் ஒரு பைக்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேட்டரி வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த பேட்டரி பொறுத்த வரைக்கும் இன்னொரு மெயினான விஷயம் ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, TZ7 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீரீஸ் தான் வந்து இந்த மாதிரி பைக்குக்கெல்லாம் வந்து சூட்டபுளாக இருக்கும். இதே வந்து நீங்கள் ஒரு லோ மாடல் இப்போ வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு பைக்குக்கு ஸ்ப்ளெண்டரு இல்லை வந்து R15 அந்த மாதிரிலாம் R15கே போனீங்கனாலும் இந்த Z7 வந்து நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்காது. இது வந்து Z5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த பைக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து R15க்கு Z5ன்னு சொல்லிட்டு. Z7 Z5 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த SF சோனிக் பேட்டரிக்கு மட்டுமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ நிறையா பேட்டரி இப்போ வந்து வேறு எந்த பிராண்ட் எடுத்துட்டிங்களாலும் சரி, இப்போ அமரான் இருக்குது, ஸோ எக்ஸீடுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி எக்ஸீட் ஆகட்டும், இல்லை வந்து இன்னும் நிறையா பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பிராண்ட்ஸ்லேயுமே வந்து இந்த சீரீஸ் வந்து சேம் தான். ஸோ TZ7 TZ5 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு என்ன மாடல், என்ன நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதை நாம் வாங்கினோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு அந்த சீட்டிங்கெல்லாம் வந்து பக்காவாக இருக்கும். நீங்கள் அந்த கேபின், அந்த பேட்டரி வைக்கக்கூடிய அந்த கேபின் ஆகட்டும், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட சார்ஜிங் டைம் ஆகட்டும், இதை வந்து டெலிவரி பண்ணக்கூடிய பவர் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து குறிப்பிட்ட அந்த கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து மேட்ச் ஆகும். ஸோ இது மேட்ச் பண்ணாமல் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகாது. பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நாட் ஓன்லி ஃபார் SF சோனிக். ஸோ எல்லா பைக்குக்கு எல்லா பேட்டரியோட பிராண்டும் இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்து கரெக்டாக வந்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த பைக்கை வந்து கீ ஆன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ பேட்டரி இல்லாமல் இருக்குது இப்போ ஸ்டில்லு. ஸோ இதை வந்து ஆன் பண்ணி காட்டுற பாருங்கள். கீ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஒன்றும் வந்து பேட்டரி கனெக்ஷன் வந்து தரல. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேயில் வந்து எந்த ஒரு இது கனெக்ஷனும் வந்து நம்மளுக்கு இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பேட்டரி எடுத்து நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணலாம். செட்டை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ இந்த 8mm போல்ட் ரெண்டையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது கழட்டியாச்சு. பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு இன்னொரு வந்து பார்த்தோம்னா நம்ம பேட்டரியோட கேபின் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பேட்டரி வந்து நம்ம இப்போது இந்த SF சோனிக் பேட்டரி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அங்கேயே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாங்கிட்டு வந்துச்சு. ஸோ இதில் வந்து வாரண்டி கார்டு வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும். இதில் வந்து 48 மந்த் வந்து வாரண்டி கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து 2 இயர்ஸ் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து பேர், நேம், கஸ்டமர் நேம் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி அவங்க வந்து வாரண்டி இது வந்து தருவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே மேலே வந்து 2 போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த போல்ட்டு வந்து நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். ஸோ கழட்டி எடுத்துட்டோம்னாலும் இதுக்குள்ளே வந்து ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வராது மேக்ஸிமம். அது மாதிரி லாக் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை 2 கழட்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஜஸ்ட் இந்த பேட்டரி பொசிஷன் வந்து ஸோ இந்த மாதிரி மேலே வர்ற மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி வந்து உள்ளே வந்து
ஸோ ஒரு ஸ்லாட் மாதிரி இருக்கும். அது உட்காந்துருச்சு அப்படின்னா அந்த பேட்டரி எந்த ஒரு ஷேக் இருக்காது. நம்மளுக்கு ரன்னிங்கில் வந்து பேட்டரி வந்து எந்த ஒரு ஷேக் ஆகாத மாதிரி தான் அது வந்து அந்த ஸ்லாட் இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த Jet7 T-Jet7 சொல்லிட்டு அந்த T-Jet7 வந்து இந்த பேட்டரி வந்து இந்த ஸ்லாட்டில் கரெக்டாக உட்காரும். இதே வந்து நீங்கள் வந்து T-Jet5 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த பேட்டரி வந்து இந்த கேபினில் வந்து கரெக்டாக வந்து உட்காராது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து வந்துருக்கும். ஸோ இந்த பேட்டரியை நீங்கள் மாட்டியிருக்க முடியாது. ஸோ அப்படி தான் வந்து அந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மைனஸு. ஸோ இங்கே வந்து மைனஸ் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ இது மைனஸு, இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ வந்து மைனஸ் வந்து கொடுத்துடலாம். ஸோ மைனஸ் கொடுக்கும்போது ஆல்ரெடி கழட்டி வச்சு இல்லையா, ஸோ அந்த போல்ட் வந்து மேலே வச்சுட்டு ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணோம்னாவே அந்த நட்டு வந்து அப்படியே மேலே கேட்ச் பண்ணிக்கும். அப்படின்னா பாசிட்டிவ். ஸோ இந்த பாசிட்டிவ்க்கு வந்து எப்பவுமே வந்து மேக்ஸிமம் பேட்டரி லைனுக்கு இந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் லைனுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. நெகட்டிவ்க்கு வந்து மேக்ஸிமம் தந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு வந்து செக்யூர்டாக இருக்கணும். ஸோ வந்து பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மைனஸில் தான் வந்து பாடி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற போது பாடியில் போய் இது இன்கேஸ் இந்த நட்டு போல்ட் வந்து லூஸ் ஆகி இந்த ஒரு பார்ட் இதில் முட்டுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு கான்டாக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது ப்ராப்ளம் இருக்காது. பெருசாக வந்து காயில் போகிறதோ எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இன்கேஸ் இந்த ஒரு பார்ட் வந்து லூஸ் ஆகி இந்த போல்ட் கண்டதுக்கப்புறம் ஓப்பனாக வந்து கீது இந்த ஏதோ ஒரு பார்ட்டில் வந்து கான்டாக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து காயில் வந்து ஹீட் ஆகி காயில் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பாசிட்டிவ்க்கு மட்டும் வந்து மேக்ஸிமம் கவர் கொடுத்துருப்பாங்க. அந்த நெகட்டிவ்க்கு வந்து கவர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, இந்த டைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரூ ரெண்டுமே வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. லூஸ் ஆயிடுச்சு, இன்கேஸ் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுன்னா ஹீட் வந்து நம்மளுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். லூஸ் கான்டாக்டில் இருக்கும்போது ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபியூஸ் வந்து அடிக்கடி போயிடும். இதோட டைட் வந்து ரொம்பவே மஸ்ட்டு. ஸோ எந்த ஒரு இந்த பைக்கு பேட்டரி அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் லைன் நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா லூஸ் கான்டாக்டில் வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துக்கால வந்து பஸ்ட் ஆயிரும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நீடான ஒன்று. எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே லூஸ் கான்டாக்ட் இருக்கக்கூடாது. ப்ராப்பராக வந்து டைட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து இப்போ வந்து கீ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படியே. ஸோ பவர் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. பவர் வந்ததுக்கப்புறம் இந்த பேட்டரியில் வந்து இன்புட் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு செக் பண்ணுவோம். நம்மளுக்கு சார்ஜிங் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு 13 வோல்ட்டுக்கு மேலே எபோவ் வரும். ஸோ பைக் நம்ம ரன்னிங்கில் இருக்கும்போது இதே வந்து நம்ம ஐடியெலாம் அதை வந்து நம்ம செக் பண்ணும்போது நம்மளுக்கு அதோட வோல்ட் வந்து 12.7 அந்த ரேஞ்ச் வரணும். ஸோ பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ், நெகட்டிவ்க்கு நெகட்டிவ். ஸோ கிட்டத்தட்ட வந்து 12.5 12 அந்த ரேஞ்ச் வருது. ஸோ ஓகே தான். இதே வந்து நீங்கள் வந்து பைக் நீங்கள் ரன் பண்ணும்போது இதோட வோல்டேஜ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா 12.70க்கு மேலே 13க்கு மேலே போகும். பேட்டரி வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஆகிறதுக்கான வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 12 வோல்டேஜ் பேட்டரி அப்படின்னா அதோட வோல்டேஜ் வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வோல்ட்டுக்கு மேலே இருந்துச்சு, ஒரு 14 வோல்ட்டுக்குள்ளே இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து இந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும். ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி. ஆனால் இது ஒரு நிமிஷம், ஆக்சுவலாக நம்ம இங்கே செல்ஃப் போடும்போது நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல இன்னும் சடிப்புடினால சவுண்டு வரல. லைக் எப்படின்னா ஒரு சவுண்ட் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு. அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா எனக்கு வந்து இன்னும் பத்திர மாதிரி உள்ள ஏதோ ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா எப்படி உங்களுக்கு வெடிக்கிற சவுண்டு அது மாதிரி ஆகுது. ஆக்சுவலாக அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா பேட்டரியிலேருந்து வருதுங்களா? பேட்டரியிலேருந்து வராது. அந்த இது நம்மளுக்கு சுவிட்சிலிருந்து வர லைன் வந்து நம்மளுக்கு வந்து ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் வேல்யூ ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ சுவிட்சு வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஒரு கேஜ் வேல்யூ அதிகமாக போட்டு அங்கே கொண்டு போய் லைன் கொடுத்து ஸோ அவ்வளோ வோல்டேஜ் வந்து அங்கே எடுத்து அதாவது வந்து அவ்வளோ ஆம்ப்ஸ் போகக்கூடிய அந்த ஒயர் வந்து நம்ம அங்கே யூஸ் பண்ணணுங்கிற நீடு இருக்காது. ஸோ அப்படிங்கிறபோது அங்கேருந்து வர ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெல்லிஸான ஒயரில் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஒயர் மூலிமா இந்த ரிலே வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரி லைன் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து இங்கே வந்து ரிலேக்கு போகும். பார்த்திங்கன்னாவே தெரியும். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் ரிலே, செல்ஃப் ஸ்டார்ட்டோட ரிலே. ஸோ இந்த சைடில் ஒரு லைன் வருது இல்லையா, ஸோ இந்த லைன் வந்து மெல்லிஸாக போகும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்சிலேருந்து வர லைனு. ஸோ சுவிட்ச் நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா இந்த ரிலே வந்து ஆன் ஆகும். ஸோ இந்த ரிலே ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கிற போது இங்கிருந்து வர பேட்டரி லைன் வந்து டேரெக்டாக இங்கே ஒரு லைன் போகும். ஸோ இதுலேருந்து ஒரு அவுட்புட் எடுத்துக்கொண்டு போய் செல்ஃப் மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து சுவிட்ச் அழுத்தும் போது இது ஆன் ஆச்சு அப்படின்னா இந்த ரெண்டு இந்த பேட்டரியில் வந்து டேரெக்டாக வந்து அந்த பக்கம் எங்கேஜ் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற பவர் வந்து ஃபுல்லாக வந்து அந்தளவு போகும்.
இதே வந்து ஏன்னா நம்ம செல்ஃப் மோட்டர் ரன் பண்ணணும், ஒரு இன்ஜின் வந்து கிராங்கை வந்து மூவ் பண்ணணும், ஸோ அந்த பிஸ்டன் வந்து மூவ் பண்ணணும், அதுக்கு வந்து பவர் வந்து அதிகமாக தேவை. ஸோ அதுக்கு பவருங்க மீன்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸில் சொல்லுவோம். ஸோ அந்த ஆம்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக தேவை. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு அதோட ஒயர் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ரொம்ப திக்காக கொடுத்துருப்பாங்க. செல்ஃப் ஸ்டார்ட் போடும்போது இங்கே சவுண்டு கேட்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிலேவோட சவுண்ட் தான் உங்களுக்கு ஒரு பிக் பிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். என்ன வச்சு 10 எப்படி இருக்கும் அது மாதிரி எக்ஸாக்டாக நீங்கள் அந்த லவுடு வந்து இங்கே வந்து ஃபீல் பண்ணுங்கள். இப்போ கீ ஆன் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள். ஸோ அந்த ரிலே வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகிற சவுண்டு தான் வந்து அந்த டிக் டிக்குன்னு கேட்கும். அந்த சவுண்டு தான் நான் வந்து பயந்துட்டேன். ஆக்சுவலாக சீட்டை கழட்டிட்டு இது பண்ணும்போது அந்த மாதிரி சவுண்டு. இப்போ சீட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நாய்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகி அது நம்ம ஓப்பனில் இருக்கும்போது நல்லாவே கேட்குதான். அந்த ரிலே ஆன் ஆகிற சவுண்டு தான் அந்த பிக்குன்னு ஒரு சவுண்டு. அது ரிலே ஆன் ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு செல்ஃப் மோட்டருக்கு வந்து பவர் போகும். அதர்வைஸ் ஸோ அதனால எந்த ஒரு ப்ராப்ளம்லாம் இது இல்லை. அது வந்து ஃபங்க்ஷன், அதோட ஃபங்க்ஷன் வந்து ஆன் ஆகிற சவுண்டு தான் வந்து நார்மலாக இந்த ரிலேன்னு இல்லை, எல்லா ரிலேயுமே வந்து நார்மலாக வந்து பிக் பிக்னு சவுண்டு கேட்கும். இந்த பைக்கில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சார்ஜர். ஸோ ப்ளூபி உங்களுக்கு தெரியும், அவர் வந்து நிறைய ரைடு போவார். ஸோ மொபைலெல்லாம் இதுலேயே சார்ஜ் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது பவர் பேங்க் எல்லாமே கூடுதல் சம்டைம்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி சார்ஜ் பண்ணும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா இதோட கேஜ் வேல்யூ பாருங்கள், இந்த ஒயரோட கேஜ் பாருங்கள் எவ்வளோ பெருசு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ பெரிய ஒயரில் வந்து இது ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும். ஃபாஸ்ட் சார்ஜ். ஆமாங்க. நான் வந்து 65 வாட்ஸு நான் இந்த நார்மலாக ஒரு ப்ளக் பாயிண்டில் போட்டு எவ்வளோ சீக்கிரம் சார்ஜ் ஏறுதோ அதே மாதிரி தான் இதுலேயும் சீக்கிரம் ஆகுது. அதுக்கான ரீசன் வந்து இதுதான், இதோட கேஜ் வேல்யூ பாருங்க, ஒயர் வந்து எவ்வளோ பெருசு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான பவர் வந்து வாட்ஸில் சொல்லுவோம் நம்ம அதை. அது வந்து அதுக்கான வாட்ஸ் வந்து அது வந்து கன்சப்ஷன் பண்ணிக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு பேட்டரி வந்து சீக்கிரமாக வந்து ட்ரைன் ஆகிறதுக்கான சார்ஜ். ஓகே. ஆனால் நான் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது சார்ஜ் பண்ணுவேன். இருக்கும்போது நீ போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிற டைமுக்கு இப்போ வந்து இது மட்டும் நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. பேட்டரியில வந்து நீங்க வந்து சார்ஜ் மட்டும் போட மாட்டீங்க, ஆர்என் யூஸ் பண்ணுவீங்க, டிஸ்பிளேக்கு பவர் போகுது, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இண்டிகேட்டர் போகுது. இது எல்லாமே போனது போக மீதி இருந்ததுன்னா தான் இதுக்கு வந்து நீங்க வந்து சார்ஜ் எடுக்க முடியும். ஓகே. அப்படி இதுக்கு சார்ஜ் பத்தல அப்படிங்கிற போது நம்மளுக்கு வந்து பேட்டரியில் இருக்கிறத வந்து ஃபுல்லாக வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துரும். அப்போ வந்து நமக்கு பேட்டரி சார்ஜ் வந்து சீக்கிரமாக வந்து குறைஞ்சிரும். அந்த பேட்டரி ட்ரைன் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து பைக்கில் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து வாட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கன்சப்ஷன் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து டிஸ்எங்கேஜ் பண்ணி விட்டுட்டோம். எல்லாம் பைக்லேயே வந்து தர்றாங்க, சார்ஜிங் போர்ட்டெல்லாம் வந்து பைக்கில் தர்றாங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனால் அது ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை, ஃபாஸ்ட் சார்ஜிங். அந்த வாட்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பேட்டரி வந்து எவ்வளோ சார்ஜ் ஆகுதோ அதுலேருந்து கம்மியாக வந்து பவர் போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கம்மியான வாட்ஸில் தான் நம்மளுக்கு சார்ஜ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கண்டினியூஸாக வந்து நீங்கள் வந்து அந்த சார்ஜிங் யூஸ் பண்ணும்போது பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிக்கும், அதில் இருக்கிற சார்ஜ் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரைன் ஆகாது. ஸோ அதுக்காக தான் வந்து பைக்கில் வரதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வாங்கி மாட்டுறோம் அப்படின்னா, ஃபாஸ்ட் சார்ஜ் வாங்கி மாட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேட்டரி ட்ரைன் ஆகும். ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம இதை வந்து கனெக்ஷன் கொடுக்கல, ரிமூவ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். பேட்டரி பற்றி நாம் இன்றைக்கி ஒரு குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் சொன்னோம். ஸோ இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணலாம். ஸோ யாராச்சும் தேவைப்பட்டது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஃபர்தராக வந்து இன்னுமே வந்து டீட்டெயிலாக வந்து என்னென்ன பேட்டரிஸ் இருக்குது, எந்தெந்த செக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.